த்ரிஷா ஸ்டோரியை பார்த்தவுடன் நடந்ததை உடைத்த நடிகை. குந்தவையை வீட்டிலேயே குந்த வைக்கவும் பிரச்சனை வராமல் இருக்க வருத்தத்துடன் ஆடியோ வெளியிட்ட முழு தகவல் வாங்க விரிவா பார்க்கலாம். அதற்காக நானும் என் வருத்தத்தை மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். பிரபல நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜயும் நடிகை த்ரிஷாவும் ஜோடியாக சமீபத்தில் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்தாங்க. ஏற்கனவே விஜயோட மனைவி சங்கீதா விஜயிடம் விவாகரத்து கேட்ட செய்தி வெளியான நிலையில இவர்கள் இருவரும் ஜோடியாக வந்ததற்கு பல்வேறு தரப்பிலிருந்து நிறைய விமர்சனங்கள் வந்திருந்தது. இந்த நிலையில யூடியூப் நிறுவனம் ஒன்று நடத்திய நிகழ்வில் பங்கேற்ற நடிகர் பார்த்திபன் அங்கு கேட்கப்பட்ட 20 கேள்விகளுக்கும் சற்றும் யோசிக்காமல் டான் என பதில் சொல்லிக் கொண்டிருந்தார். அப்போது த்ரிஷா புகைப்படம் திரையில் தெரிந்துள்ளது. இதற்கு நடிகர் பார்த்திபன், குந்தவை வெளியே வராம வீட்டுக்குள்ளே குந்த வைக்கப்பட்டால் நல்லது, நிறைய பிரச்சனைகள் வராமல் இருக்கும் என்று கூறியிருக்கிறார். இதற்கு நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் உற்சாகமாக கைத்தட்டி ரசிக்க அதில் ஒரு நபர் வீடியோவை எடுத்து இணையத்தில் வெளியிட்டு இருக்கிறார். இந்த வீடியோவை பார்த்த நடிகை த்ரிஷா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் மைக்கில் புத்திசாலித்தனமாக அல்லது நகைச்சுவையாக பேசுவதாக நினைத்து கூறும் கருத்துகள் அவர்களது முட்டாள்தனத்தையே பிரதிபலிக்கும் என்று பார்த்திபனின் பெயரை குறிப்பிடாமல் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார். இந்த கண்டனத்தை பார்த்த நடிகர் பார்த்திபன், எது நடந்ததோ அது தவறாகவே நடந்துள்ளது, இதில் வருந்துவதை தவிர வேறு வழி இல்லை என்று ஒரு பதிவை தன்னோட சமூக வலைத்தள பக்கத்தில் பதிவிட்டு ஒரு ஆடியோ பதிவும் வெளியிட்டுள்ளார். சில நேரங்களில் சில தவறுகள் நோக்கமின்றி அரங்கேறி விடுகின்றன. கலாட்டா விருது விழாவில் ராபிட் ஃபயர் போல கேட்கப்பட்ட 20 கேள்விகளுக்கும் சற்றும் யோசிக்காமல் டான் என பதில் சொல்லிக் கொண்டிருக்கையில் த்ரிஷா அவர்களின் போட்டோ திரையில் வந்ததும் என்ன சொல்வது என யோசிக்கையில் குந்தவை என குரல் எழுப்பினர். உடனே வார்த்தை ஜாலமாக மட்டுமே குந்தவையை வீட்டிலேயே குந்த வைக்கவும் பிரச்சனை வராமல் இருக்க என கூற அரங்கமே கைதட்டியது. பெரும்பாலும் விஜய் ரசிகர்கள். இறங்கி வந்ததும் நண்பர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் குந்தவையை தவிர்த்திருக்கலாம் என்றார். உடனே கலாட்டா அருணா அவர்களிடம் அதை வெளியிட வேண்டாம் என கேட்டுக்கொண்டேன். ஆனால் யாரோ எடுத்த வீடியோ மூலம் அது வெளியாகி சிலருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை உணர்ந்து அதற்காக நானும் என் வருத்தத்தை மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். பிரச்சனைகள் பெரிதாவதை என்றுமே நான் விரும்புவதில்லை. நான் கல்லூரிகளுக்கு செல்லும் போது கூட பெண் சுதந்திரம் பற்றியே பேசுகிறேன். ஆண் பெண் பாகுபாடு ஏதுமின்றி அனைவரும் தேவையற்ற கட்டுப்பாடுகளை விவாகரத்து செய்துவிட்டு சுதந்திரத்தை கைப்பிடித்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைப்பவன் நான். எனவே பெண்ணே இப்பிரபஞ்சத்தின் ஆகப்பெரும் ஆக்க சக்தி.